காலை வணக்கம் மக்களே, நான் உங்களில் ஒருவன். சரியா, நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்? கேஎலுக்கும் டியர் ஆளுக்கு தான் பார்க்க போறோம். இன்னைக்கான ஆல்போர்ட் நம்பர் என்னன்னு பாத்திரலாமா? நம்ம வீடியோல எப்பவும் சொல்றதுதான், நம்ம சிங்கிள் நம்பர் ஒரே ஒரு நம்பர் தான் கொடுப்போம். இன்னைக்கு ஒன்று தான் கொடுத்துருக்கோம். இதை வச்சுதான் நான் சில விஷயத்த சொல்றேன். அதை கவனம் நோட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம இப்போ பார்க்க போறது ஏபி, ஏசி, அதுக்கப்புறம் பிசி. சரியா, ஒரு 3 செட்டு கொண்டு வந்திருக்கோம். 1 by 1 பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம கொண்டு வந்திருக்கிறது 9119. ஓகே, செகண்ட் நம்பர் 9889. தேர்ட் செட் 1881. ஓகேவா, நம்ம 3 செட்டு பார்த்தாச்சு. எதுக்கு பார்த்தோம்? ஏபிக்கு, ஏசிக்கு, பிசிக்கு. சரியா, இந்த 3க்கு ஏற்ற மாதிரி நம்ம 3 செட்டு பார்த்துருக்கோம். ரைட்டா, நம்ம அடுத்தது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம எப்பவுமே கொடுக்குறோம் இல்லையா, இதனால நோட் பண்ணிக்கங்க. அந்த ஆல் போர்டு இருக்குல்ல, இந்த ஆல் போர்டு தான் மெயின். சரியா, இந்த ஆள் இன்னைக்கு 1 கொடுத்துருக்கோமா, இந்த 1 வந்து எது கூட நீங்கள் மேட்ச் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஒரு 3 விஷயம் இருக்கு. சரியா, அந்த 3 விஷயத்து கூட நீங்கள் மேட்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கான அந்த நம்பர்ஸ் கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு. சரியா, நம்ம ஏபிசி வந்து நீங்கள் ஏபி, பிசி, ஏபி இருக்குல்ல, அது ஃபாலோ பண்ணுறவங்க இந்த 1க்கு மேட்ச் ஆகாமல் என்ன நம்பர் வருதோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து இல்லை, எனக்கு நான் இது ட்ரை பண்ண மாட்டேன், நான் ஏபிசி தான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த ஏபிசியை சம்மந்தப்பட்ட என்ன நம்பர் வருதோ அதை நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். சரியா, இந்த ஆல்போர்டில் 1 கொடுத்துருக்கோம்ல, இந்த 1 வச்சு ஏசி, பிசி, ஏபி இதை மேட்ச் பண்ணுற மாதிரியோ, இதை மேட்ச் பண்ணாவே உங்களுக்கான ஏபிசி கிடச்சிரும். ஓகேவா, இந்த ரெண்டுமே ஏபிசி, இந்த ஆல்போர்டு இதை எல்லாமே கனெக்ட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு டிஏபிசி நம்பர்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். சரியா, இதில் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நம்ம இதில் கொடுக்குற ஒரு நம்பர் வந்து மாதத்தில் ஒரு நாள் அப்படியே மேட்ச் ஆகும். டைரெக்டாகவே மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த லக்கு இருந்துச்சு, நம்மளுக்கு அதிர்ஷ்டம் இருந்துச்சு அப்படின்னா, இந்த 1 மேட்ச் பண்ணி எடுக்கிற நம்பரில் இந்த 4D 3D உங்களுக்கு செட் ஆகி ஏசி, பிசி, ஏபி மேட்ச் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஓகேவா, சில விஷயங்களை சொல்கிறேன், அதை கவர்மெண்ட் நோட் பண்ணுங்கள். 3Dயில் சின்ன ஒரு மாற்றம் பண்ணால் எப்படி நம்ம இதில் வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதையும் நான் சொல்லிடுறேன். அதையும் நீங்கள் நோட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஏபிசி. சரியா, இதை தான் பார்க்க போகிறோம். 1 by 1 பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம கொண்டு வந்துருக்க நம்பர் பார்த்தோன்னா 043. ஓகேவா, நான் இதில் சொல்லிடுறேன். இந்த 2 நம்பர் பிசியை கூட வச்சுக்கோங்க. ஓகேவா, அந்த லாஸ்ட்டில் கொடுக்குற பிசி கூட நம்ம இதை கடைசியில் சொல்கிறேன். இந்த பிசி, இந்த ஏபிசியிலேருந்து கொடுக்குற அந்த 4 நம்பர் பிசி நான் சொல்கிறேன். ஓகேவா, இந்த ஏ போர்டு இருக்குல்ல, இந்த ஏ போர்டில் வர நம்பரை இதுக்கான 0, இதுக்கான பவர் நம்பர் என்ன 5. சில நேரத்தில் பவர் கூட நம்மளுக்கு யூஸ் ஆகும். அதை கூட நீங்கள் மேட்ச் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறது புரியுது தானே? ஒருவேளை நம்மளுக்கு மாதத்தில் 1 நாள் 2 நாள் இப்படி டைரெக்டாக வரலாம், சில நாள் மிஸ் ஆகலாம். சில நாள் நம்ம பிசி வந்து நம்மளுக்கு சூப்பராக நம்மளுக்கு செட் ஆகும். ஓகேவா, சரி ரைட். இதில் சில நேரத்தில் அந்த முன்னாடி ஏ போர்டு நம்பர் மட்டும் நம்மளுக்கு ஒருவேளை மிஸ் ஆகலாம். ஒருவேளை நான் கொடுக்குற நம்பர் செட் ஆகலை அப்படின்னா, நீங்கள் உங்கள் நண்பர்கள் யாராச்சும் ஏ போர்டு மட்டும் கரெக்டாக கொடுப்பாங்க இல்லையா, அதை ஃபாலோ பண்ணி அந்த இடத்துல குறிப்பிட்ட அந்த ஏ போர்டில் நீங்கள் வேறு நம்பர் மாற்றி அமைச்சிக்கலாம். நீங்கள் வேறு நம்பர் மாற்றி அமைக்கலாம், இல்லை இதுக்கு ஏதாவது பவர் நம்பர் மாற்றி அமைக்கலாம். ஆனால் இந்த பிசியை மட்டும் கொஞ்சம் அப்படியே வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய நம்பர் பார்த்தோன்னா 796. நம்ம 3வது பார்க்க போகிறது 502. நம்ம 4வது பார்க்கக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா 918. நம்ம 4 ஏபிசி பார்த்துட்டோமா? சரி ரைட், அடுத்த 4D நம்பர் பார்க்கலாமா? அடுத்தது பார்க்க போகிறது டிஏபிசி, அதாவது 4D நம்பர். 1 by 1 பார்த்துடலாம். நம்ம இதில் கொடுக்குற 043 3D கொடுத்தோம் இல்லையா, இது கூட மேட்ச் ஆகிற அந்த ஒரு நம்பர் 4th நம்பர் என்ன 1. ஓகேவா, நம்ம 3Dயில் என்ன கொடுத்துருந்தோம்? 796 கொடுத்துருந்தோமா, இது கூட மேட்ச் ஆகிற அந்த 4th நம்பர் 0. ரைட்டா, அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு என்ன கொடுத்துருந்தோம்? 502 கொடுத்துருந்தோமா, நம்ம இது கூட மேட்ச் ஆகிற இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா 7. ரைட்டா, அதுக்கப்புறம் இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் போர்டில் கொடுத்த 1 இதில் மேட்ச் ஆகுது. சரியா, இது கூட மேட்ச் ஆகிற நம்பர் பார்த்தீங்கன்னா 7. ஓகேவா, நம்ம ஆல் போர்டு 1 மேட்ச் ஆகுது இதில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை பிசியாக நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். நம்ம 4D நம்பராக நம்ம வந்து இந்த நம்பர் 7 கொடுத்துருக்கோம். இந்த 9 நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா 9ஓட பவர் என்ன அப்படின்னா 4. ஓகேவா, இது கூட அதை மேட்ச் பண்ணிக்கலாம். இல்லை வேறு இந்த இடத்துல வேறு ஏதாவது நம்பர் வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வேறு உங்களுக்கு பிடிச்ச நம்பரை கூட ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம வீடியோ சொல்கிறது விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃபேஸ்புக்கு குரூப்லேயோ இல்லை உங்கள் வாட்ஸ்அப் குரூப்லேயோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ ரெஃபர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு.
சரியா? நன்றி, வணக்கம். வீடியோ இதோட முடிஞ்சுச்சு.